தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமேன். ஒரு கடற்கரை ஓரத்தில் உள்ளதான கரங்களை விளக்கம் லைட் ஹவுஸில் ஒரு ஏழை வாட்ச்மேன் மிகவும் கருணை படைத்தவன். அவன் அங்கு வேலை செய்து வந்தான். முற்காலத்தில் லைட் ஹவுஸில் லைட் எரிய மண்ணெண்ணெய் ஊற்ற வேண்டும். ஒரு நாள் ஒரு ஏழை மனிதன் தனது வீட்டில் இன்று இரவு மட்டும் லைட் எரிய சிறிதளவு எண்ணெய் கடன் வாங்கி சென்றான், நாளை தருவதாக சொல்லி. அதேபோல் மற்றொரு நாள் ஒரு ஏழை விதவை தாய் தனது வீட்டில் விளக்கு எரிய சிறிதளவு எண்ணெய் கடன் கேட்டால், இந்த கருணை உள்ளம் இரக்கமுள்ள வாட்ச்மேன் தனக்குரியதான லைட் ஹவுஸில் லைட் எரிய வைத்துள்ளதான எண்ணெயை கடனாக கொடுத்து விட்டான். ஒரு நாள் லைட் ஹவுஸில் லைட் எரிய வைப்பதற்கு எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டதும் இவன் அங்கு இங்கும் ஓடினான். எண்ணெய் எங்குமே கிடைக்கவில்லை. பிறகு முன்பு தான் கடன் கொடுத்ததான அவர்களின் நபர்களிடம் ஓடி தான் கொடுத்த எண்ணெய் தாருங்கள் என்றார். அவர்கள் இருவருமே எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அன்று இரவு எண்ணெய் பற்றாக்குறையால் கலங்கரை விளக்கு எரியவில்லை. அன்று ஒரு பெரிய கப்பல் சேதம், பாறை மீது மோதி கப்பல் பொருட்கள் சேதம், உயிர் சேதம் ஏற்பட்டுவிட்டது. ஏன் இவ்வாறு நடந்தது என்று அறிந்து அந்த அவருடைய வேலை நிறுத்திவிட்டார்கள். ஆம், இன்று அநேகர் தேவன் தங்களுக்கென்று பொறுப்பாக நடக்க ஒரு குடும்பம், தாய், தந்தை, மனைவி, மக்களை தந்துள்ளார். ஆனால் சிலர் தங்களது தாய் தந்தையரை அவர்களை விட மனைவி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மற்ற குடும்பத்தாரை ஓடி ஓடி நல்ல கரிசனையுடன் இரக்கமுடையவர்கள் போல் நன்கு கவனிப்பார்கள். தனது சொந்த குடும்பத்தார் கஷ்டப்படுவார்கள். மற்றவர்களை கவனிப்பது தவறு அல்ல, நல்லது தான். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கென்று தந்த பொறுப்புள்ள குடும்பத்தை, வேலையை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக ஓடி நல்ல பெயர் எடுக்க வேண்டாம். இது உலகத்தின் பார்வையிலும் தேவ பார்வையிலும் ஒரு அருவருப்பான செயல். இதையே பரிசுத்த வேதம் சொல்கிறது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் பொறுப்புடன் ஜாக்கிரதையாக இருந்தால் தேவன் அவனை நீசனுக்கு முன்பாக நில்லாமல் நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய், உயர்ந்த இடத்தில் இருப்பாய் என்பதுதான். ஆமென். God bless you.